ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த 4வது உபவாச நாளுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனம். யாத்திராகமம் 14:21. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு பெரிய அவர்களுக்கு ஒரு தடை இருக்கிறது. சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. சிவந்த சமுத்திரம் அவர்களுடைய பார்வைக்கு ஒரு நடுக்கத்தை உண்டு பண்ணுகிறது. சிவந்த சமுத்திரமானது அவர்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதுவரைக்கும் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் தலைமையிலே மிக அற்புதமாக வந்து கொண்டிருந்ததான இந்த பிள்ளைகள் இப்ப திடீரென்று ஒரு ஸ்ட்ரக் அங்கே ஏற்பட்டு விட்டது, ஒரு பிளாக் அங்கே ஏற்பட்டு விட்டது. இப்ப அடுத்த என்னன்னு பண்ணணும்னு தெரியல, என்ன செய்வதுன்னு தெரியல. அப்ப சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயினுடைய தலைமையிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், என்ன செய்யணும்? இத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், மிருக ஜீவன்கள் இருக்கிறது, இதெல்லாம் கடந்து போக பண்ண எப்படி என்னால முடியும்? இது இவ்வளவு பெரிய சமுத்திரம் இருக்கிறதே என்று கர்த்தரிடத்துல மோசே கேட்ட போது, உன் கையில் இருக்கிறது என்ன? கோல். அது நீட்டி சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி அதை பிளந்து விடு என்று சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே மோசே தன்னுடைய கைகளில வைத்திருந்ததான அந்த கோலை நீட்டின போது அது இரண்டாக பிளந்து அவர்களுக்கு வெட்டாந்தரையாய் மாறிற்று. ஜனங்கள் நடந்து போனார்கள் என்கிற சரித்திரத்தை நாம் யாவரும் அறிந்தபடி வாசித்திருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய குறிப்பு ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படிக்கு செய்து அதை வறண்டு போக பண்ணினார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கோலை நீட்டின உடனே ஒரு இரண்டாக பிரிந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் ராம் முழுவதும் அவர் செய்த ஒரு கிரியை இங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படிக்கு செய்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிற வார்த்தை கொஞ்சம் நல்ல கவனிங்க. உங்களுக்கு விரோதமாய், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்க பிசினஸ்க்கு விரோதமாய், உங்க தொழிலுக்கு விரோதமாய், உங்க வேலைக்கு விரோதமாய், உங்க ஊழியத்துக்கு விரோதமாய், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு விரோதமாய், உங்களுடைய படிப்புக்கு விரோதமாய், உங்களுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய், அல்லது முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு எந்த தடைகள் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுவீர்களானால் கர்த்தர் செய்கிற ஒரு கிரியை, அவர் பலத்த கீழ்காற்றை அனுப்பி ராம் முழுவதும் அந்த கீழ்காற்றினால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சிவந்த சமுத்திரத்தை ஒதுங்கும்படிக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அது உங்களுக்கு ஒதுங்கி கொடுக்கும், அது விலகி நிற்கும், அது தள்ளி நிற்கும், அது உங்களை பார்த்து பயந்து நிற்கும், அது விலகி உங்களுக்கு வெட்டாந்தரையை உண்டு பண்ண அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இது எதனால நடந்தது? தேவன் ஒரு பலத்த கீழ்காட்சி அனுப்பினதுனாலே. இந்த காலை வேளையில துன்பத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லையே, அடுத்த நிலைக்கு என்னால போகவே முடியலையே, எந்த வசதி வாய்ப்புகளையும் செய்து கொள்ள முடியலையே, எந்த காரியங்களையும் என்னால அடுத்த விஷயத்துக்கு நான் போக முடியாதபடிக்கு எனக்கு எல்லா விதத்திலும் தடை ஏற்படுகிறது. நான் நினைச்சது செய்ய முடியல, நான் விரும்பினது காரியங்களை நடப்பிக்க முடியல, எல்லாவற்றிலையும் தடை. படிப்பு எடுத்தா தடை, வாழ்க்கை எடுத்தா தடை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் தடை. எல்லாவற்றிலையும் நான் தடைகளை கடந்து 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 வருவதற்குள்ளாக என் வாழ்க்கையில மூச்சு நின்று போகிற வேலையில் வந்து விடுகிறது என்கிற சூழலில் இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர்
கர்த்தர் உங்களை என்னை பார்த்து இந்த காலை வேளையில அவரே முழங்குகிற ஒரு அற்புதமான வார்த்தை, பலத்த கீழ்காற்றை அனுப்பி சமுத்திரம் ஒதுங்கும்படிக்கு செய்வார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒருங்கும்படிக்கு அவர் ராம் முழுவதும், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ராம் முழுவதும் என்ன செஞ்சிருப்பாங்க? அவர்கள் கரையில உட்கார்ந்து தூங்கி இருப்பாங்க, பிள்ளைகளோடு தூங்கி இருப்பாங்க. மிருக ஜீவன்கள் எல்லாம் படுத்திருக்கும், மிருக ஜீவன்கள் எல்லாம் படுத்து அசி போட்டு கொண்டு இருக்கும். அவர்களுடைய எல்லா விதமான அவர்கள் கொண்டு போனவைகள் எல்லாம் இலைப்பாரி கொண்டிருக்கும். எல்லா ஜனங்களும் அவர்கள் சோர்ந்து படுத்திருப்பார்கள். ஆனா கர்த்தர் செய்த கிரியை பாருங்க. ராம் முழுவதும் கர்த்தர் ஒரு பலத்த கீழ்காற்றை அனுப்பி சமுத்திரம் ஒதுங்கும்படிக்கு செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உடைந்து நொறுங்கி வேதனையோடு ஆமென் முன்னேற முடியாமல் இருக்கிறது. என்னால எதுவும் செய்ய முடியலையே, பிசினஸ்ல எந்த வளர்ச்சியும் இல்லையே, எந்த பெருக்கமும் இல்லையே, எந்த உயர்வும் இல்லையே, எந்த முன்னேற்றத்தையும் என்னால பார்க்க முடியலையே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்துல முன்னேற்றம் அடைய முடியாதபடிக்கு எத்தனை தடைகள் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன்? பொருளாதார தடைகளை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன்? என்னுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த வேதனையான இந்த சூழலை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன் என்று ஒருவேளை அங்கலாய்க்கிற தேவ பிள்ளையே, இந்த அதிகாலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற மிக அற்புதமான சக்தி வாய்ந்த வார்த்தை, அவர் ராம் முழுவதும் உங்களுக்காக பலத்த கீழ்காற்றை அனுப்ப விரும்புகிறார். உங்களுடைய தடைகளை நீக்குவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறி செல்வதற்காக, உங்களுக்காக ஒரு வெட்டாந்தரையை உண்டு பண்ணுவதற்காக. நீங்க நினைக்கலாம், வழி இல்லையே, எதிரிகள் துரத்துகிறார்களே, நான் என்ன செய்ய போகிறேன்? ஒருவேளை பிடிபட்டு விடுவோமோ, ஒருவேளை அவர்கள் நம்மை மூழ்கடிக்க போகிறார்களோ, அவர்களுக்கு மீண்டும் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொள்ள போகிறோமோ என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்க்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. ராம் முழுவதும் கர்த்தர் பலத்த கீழ்காற்றை அனுப்பினார். பலத்த கீழ்காற்று சமுத்திரம் ஒதுங்கும்படிக்கு செய்தது. இந்த காலை வேளையில உங்களுக்காக என் தேவன் இரவும் பகலும் தூங்காத கர்த்தர், அவர் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரத்தை ஒதுங்கும்படிக்கு செய்து அதை வறண்டு போகப்படினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவ பிள்ளைய, நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் தடையா இருக்கு பாஸ்டர், இதெல்லாம் தடையா இருக்குமா, இதெல்லாம் தடையா இருக்கு, நான் இந்த தடைகளை எப்படி சமாளிக்க போறேன்? ஒண்ணும் பண்ண வேண்டாம். கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு நீங்க தூங்குங்க. அவர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றை உங்களுக்காக அனுப்பி, எனக்காக அனுப்பி, நமக்காக அனுப்பி, நம்முடைய பிள்ளைகளுக்காக அனுப்பி, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய எதிர்கால சந்ததிக்காக அவர் அனுப்பி நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை ஒதுங்கும்படிக்கு செய்வார். சமுத்திரம் ஒதுங்கும்படிக்கு செய்வார். அதை வறண்டு போக பண்ணினார். ஆமென். வரலாற்றிலே முதன் முறையாக ஒரு சமுத்திரத்தின் நடுவே திடீரென்று வெட்டாந்தரை உண்டானது. இதுதான் முதன் முறை. அன்பான தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்காக எனக்காக கர்த்தரை செய்ய விரும்புகிறார். கடைசி இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அற்புதமான தேவன். நீங்க எதை பார்த்து பயந்தீங்களோ, எதை பார்த்து நடுங்கினீங்களோ, எதை பார்த்து அச்சம் கொண்டீங்களோ, எதை பார்த்து நீங்க வேதனைப்பட்டீங்களோ, எது உங்களுக்கு தடையா இருந்ததோ அது பிளந்து பிரிந்து போயிடுச்சு. உங்களுக்கான பாதை, உங்களுக்கான வெட்டாந்தரை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, 100 பேரா ஆண்டவரால ஒரு படகுலையோ ஒரு கப்பல்லையோ உட்கார வச்சு அவங்களை தூக்கிட்டு போறதுக்கு முடியாதா? என்ன ஆண்டவரால செய்ய முடியும். ஆனா அதெல்லாம் பெரிய அற்புதமா இருந்திருக்க முடியாது. ஆனா தேவன் இந்த வெட்டாந்தரையில இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க பண்ணினது போல உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை வேளையில நீங்க ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு, என் பதில கேட்கவே மாட்டேன், என்னுடைய காரியத்தை பார்க்கவே மாட்டேங்கிறாரு, என்னை விசாரிக்கவே மாட்டேங்கிறாரு, என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறாரு, எனக்கு எந்த விதமான பதிலுமே வரல. சோர்ந்து போகாதீங்க.
ஆண்டவர் ஒருபோதும் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் இருண்ட நிலைமையில் இருக்கிற இருண்டு போன பகுதிகளிலேயும் அவர் கிரியை செய்கிற தேவன். அதனாலதான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இரவும் பகலும் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். இந்த காலங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்குபடிக்கு செய்து உங்களுக்காக எனக்காக ஒரு வெட்டாந்தரை உண்டாகிறது. இந்த வெட்டாந்தரையை பார்த்தோன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாயிருக்குன்னு பாருங்க. மோசே ஒரு வார்த்தை சொல்றார், எல்லாம் நடந்து போங்க, வெட்டாந்தரையில நடந்து போங்க, தர தெரிகிற இடங்கள்ல நடந்து போங்க, எல்லாரும் உங்க மிருக ஜீவன்கள்ல வண்டிகள்ல நீங்க ஓட்டி கொண்டு போங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாய் இந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 4வது உபவாச நாளிலே நீங்கள் துக்கத்தோடு அல்ல, வேதனையோடு அல்ல, கஷ்டத்தோடு அல்ல, அவமானத்தோடு அல்ல, நிந்தையோடு அல்ல, உடைந்து போன உள்ளத்தோடு அல்ல, கம்பீரத்தோடு நீங்கள் வெட்டாந்தரையிலே உங்களை கர்த்தர் நடக்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எந்த சமுத்திரத்தை பார்த்து நீங்கள் நடுங்கி சோர்ந்து போய் உடைந்து நொந்து போய் கிடந்தீர்களோ அதே சமுத்திரத்தின் நடுவிலே நீங்கள் நடந்து போக போகிறீர்கள். அதே சமுத்திரத்திலே கர்த்தர் உங்களுக்கு வெட்டாந்தரை உண்டு பண்ண போகிறார். அதே சமுத்திரத்திலே கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கடலையிட போகிறார். அதே சமுத்திரத்திலே கர்த்தர் 2 பக்கமும் தண்ணீரை பிரிச்சு நிறுத்த போகிறார். அதே சமுத்திரத்தை கர்த்தர் ஜனத்தை பிளந்து புரிந்து நிற்கும்படிக்கு ஆமென் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையிலே, இந்த 4வது உபவாச நாளிலே அதை கர்த்தர் செய்ய போறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அவர் அப்படியே செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இதை ரிசீவ் பண்ணுங்க, இதை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், இந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் அங்கீகரியுங்கள், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு, உங்கள் சந்ததிக்கு, உங்கள் எதிர்காலத்துக்கு இதை சுதந்திரமாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென். மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணி நிறைவு செய்யுங்க.